ஸ்தோத்திரம். அந்த அன்பு அதை எப்படி போகணும்னு விருப்பப்படுறாரு? அந்த ஆழமான ஒரு டீப்லியம், ஆழமான ஒரு அன்பு நம்ம என்ன செய்யணும் போகணும். அல்லேலூயா. நம்ம வேர்கொள்ளணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேர்கொண்டு அல்லேலூயா அதுல நம்ம அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாக இருக்கணும். எபேசியர் அந்த புத்தகத்தை நம்ம தியானிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அன்பை பரிசுத்தவான்களோடு கூட நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அமேசிங் லவ் சொல்றாரு. அல்லேலூயா. எண்ட்லெஸ் லவ். அல்லேலூயா. அமேசிங் அண்ட் என்ன செய்யும்? ஒரு எண்டு, முடிவே இல்லாத ஒரு அன்பு. அல்லேலூயா. அதான் எண்ட்லெஸ் லவ். அல்லேலூயா. அதுக்கு முடிவே கிடையாது. ஆண்டவருடைய அன்புக்கு முடிவு. உலகத்தில் உள்ள எல்லாருடைய அன்புக்கும் முடிவு இருக்குது. பிள்ளைகள், பெற்றோர், கணவன், மனைவி எல்லாரும் அன்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அன்புக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. உங்க மேல அவ்வளவு அகலமா போயிட்டே இருக்குது ஆண்டவருடைய. அதான் இங்கிலீஷ் பைபிள்ல எண்ட்லெஸ் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இன்னும் சுத்தமான ஒரு மார்வல்ஸ் அன்பு சொல்றாரு, அமேசிங் லவ் சொல்றாரு, அப்புறம் எண்ட்லெஸ் லவ் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த அந்த அந்த அன்பை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும் சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, அந்த அன்பை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொண்டு அதுல வல்லவர்களா இருக்கணும் சொல்றாரு. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். அப்ப அந்த அன்பில் கொஞ்சம் வேறு கொள்ளணுங்கிற விருப்பப்படுறாரு. அதுக்கு சும்மா மேலோட்டமா நம்ம வந்துட்டு போற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. நேரம் இயேசுவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீ நல்லவரப்பா, ஆண்டவரே என்னை பார்த்து கொள்ளுப்பா, வந்துட்டு என்னை பார்த்து கொள்ளுப்பா அப்படின்னு போறவங்களா இருக்கக்கூடாது. அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும்? வேடிக்கொள்ளணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் படைச்சதின் நோக்கமே ஸ்தோத்திரம், வேலைக்காக நம்மளை படைக்கல, வேலை ஒரு பகுதி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க வேலையை நீங்களே பார்த்துட்டு நீங்களே வாழணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. ஆண்டவர் படைச்சதின் நோக்கமே அவரை சார்ந்து வாழணுங்கிறது தான் மெயின் பாயிண்ட். அவரை சார்ந்து நம்ம ஒரு இன்டர்நெட் ஒரு சின்ன நம்முடைய டயத்தை ஒரு வேஸ்ட் படுத்தாம ஒரு காரியத்தை செய்யணும் அதுக்காக வேலை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வேலை செஞ்சுதான் நம்ம படைக்கிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. வேலை செய்யறதுக்கு முன்னாடியே மரங்களெல்லாம் படைச்சி எல்லா படங்களையும் படைச்சு வச்சுட்டாரு. அதை மெயின்டைன் பண்ணாதான் அவனை அழைச்சாரு தவிர அவனை நீ என்ன இதெல்லாம் நீ சொந்த கஷ்டப்பட்டு நீயே உருவாக்கி சாப்பிட்டு சொல்லி ஆண்டவர் படைக்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு நீ ராஜாவா இருக்கு, நீ ஆண்டு கொடு இந்த வானத்தையும் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நீ ஆண்டு கொடு சொல்லி படைச்சார். ஆனா அவன் பாவம் செஞ்சதுனால என்ன செய்ய வேண்டியிருக்கு? திரும்ப உழ வேண்டியாச்சு, தோட்டத்தொட்டு வெளியே பண்ணிக்கிட்டார். அல்லேலூயா. அப்ப அது மட்டும் இல்லாம அதோட விடல. அல்லேலூயா. அதோட விட்டாரா? சரி அதோட பாவம் செஞ்ச போல விட்டாரா? விடல. அதுதான் உண்மையான. அதுக்கப்புறம் தான் மெய்யான அன்பு பாசத்தை பெற்றார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்ம பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்து அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தன் குமாரனையே நம்ம பாவியா இருக்கிறோம் அவரை நோக்கி நம்ம என்ன செய்யல, கூப்பிடல. நம்ம அந்நிய தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தோம், இயேசு அறியாம இருந்தோம், இயேசுக்கு கீழ்ப்படியாம இருந்தோம், கீழ்ப்படியாம நம்ம ரூட்ல நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனா அவரு என்ன செய்யாரு? தன் குமாரனையே அனுப்பினார். அனுப்பி நமக்காக பலியாக கொடுத்து நம்ம மீட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல அன்பை காட்டி அல்லேலூயா நம்மை ரட்சிக்கிறார். அவருடைய அன்பை காட்டி நம்மை திருத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை காட்டி நம்மளை ரட்சித்து அவர் அன்பு வெறும் அன்பை மட்டும் காட்டல, உயிரை கொடுத்து செய்வார். அல்லேலூயா. நமக்காக உயிரையே கொடுக்கிறார். நம்ம செஞ்ச பாவம் அக்கிரமத்தினால் அவருடைய அன்பு நமக்கு தெரியல. அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவம் மறைச்சுக்கிட்டு அந்த பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் மேல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம மேல் வச்சு அல்லேலூயா பாவியான நமக்காக முன்னப்பட்ட தெரியாத ஒரு நபருக்காக ரோட்ல இருக்கா அலைஞ்சிட்டு பாவம் செஞ்சு அலைஞ்சிட்டு இருக்கிற உனக்காக உங்க மகனை பலியா ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறான், பாவம் செஞ்சுட்டு ஓடி போனவன், திருடன், பாவியா இருந்துட்டு இருக்கவன், அவனுக்கு போய் என் மகனை பலியா ஒப்பு கொடுப்பேன்னா ஒப்பு கொடுக்க மாட்டோம்.
இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்ம அப்படின்னா எங்கேயோ பாவம் செஞ்சு யாருக்கோ எந்த சந்ததிக்கோ பாவமான ஒரு சந்ததிக்கு பிறந்து இந்த உலகத்தை வாழ்ந்து நமக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய பாவத்தை எல்லாம் நினைச்சுதான் சிலுவையில இயேசுவ தேவன் ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனுடைய உள்ளம் ஒப்பு கொடுத்தார். ஒரு தேவனுடைய உள்ளத்தை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம சாவுமே தவிர பிள்ளைய சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஒப்பு கொடுப்பீங்களா? சுரேஷ் ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் ஒப்பு கொடுப்பீங்க. மகளை ஒப்பு கொடுப்பீங்க கிட்ட ஒருத்தர் அன்டைத்துல போய் அவன் ஒருத்தன் சீரியஸ் செலுத்து கிடக்கிறான்னா 12 மணிக்கு நம்ம பிள்ளைய கொடுத்து ஒரு மருந்து கூட வாங்கிட்டு வர மாட்டோம். டேய் மருந்து வாங்கிட்டு வர மாட்டோம். நான் போறேன்டா, நீ உன்னை எவ்வளவு படிச்சிடக்கூடாதா இல்லையா? ஆனா நம்ம அவர் எப்படி பிதாவாகி தேவன் பாருங்க, தன் பிள்ளைய நீ போய் மறிச்சாதான் மனிதர்கள்லாம் என் பிள்ளையா மாறுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அதான் அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும், யோசிக்கணும். அல்லேலூயா. மண்ணாங்கட்டி மாதிரி உட்கார்ந்து போகக்கூடாது. சும்மா பைபிள் எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு இயேசுவே நீ லட்சுமி போகக்கூடாது. ஒண்ணுமே இருக்காது. அவருக்கு நமக்கு எவ்வளவோ நிறைய ஆசீர்வாதத்தை அவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இயேசு விட்டு போக மாட்டோம். சாத்தான் எப்படி வந்தாலும் சரி நம்மளுடைய ஒரு நொடியில அவனை மிதிச்சிடுவோம். அல்லேலூயா. அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அன்பை புரிந்து கொண்டு அல்லேலூயா அவருக்காக நம்ம வாங்க. அதான் வேறொன்றி அதில் நிலை பெற்றவர்களாகி அதிலே வல்லவர்களா மாறணும் சொல்றார். புரிந்து கொள்ளுகிறது நம்ம வல்லவர்களா மாறணும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ள என்ன நினைப்போம்? ஐயோ வீடு கட்டியாச்சு, கடன் அடைக்கணுமே, ஐயோ மகளுக்கு கல்யாணத்தை நிச்சயம், படிக்க நிச்சயம், அதிலே நம்ம இருக்கிறோம். உண்மைதான். இந்த அமாஜிங் லவ் உங்களுக்கு தேவையான தேவ பக்தி நமக்கு தேவையான எல்லாமையும் தந்துகிட்டே இருக்கும். ஆண்டவரால் எல்லாம் போகும். அல்லேலூயா. அவரை தேடி அவர்கிட்ட வந்துட்டோம். அவரு நம்மளை கைவிட்டுருவாரா? ஸ்தோத்திரம். கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் ஈஸியா நம்ம என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் பெற்றுக்கலாம். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அந்த அன்பை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இன்றைய இதுக்கு அது மட்டும் இல்லாம நம்ம புறஜாதிகளா இருந்த நம்மளை ஆண்டவர் நம்மளை எப்படி சேர்த்துக் கொள்கிறார்? நம்முடைய சுதந்திரத்தினால் வைத்துக் கொள்கிறார். உடன் சுதந்திரம். நம்ம புறஜாதிகள் தான். நம்ம ரத்த சிந்தி மீட்டவர்கள் தான். நம்ம ரத்த சிந்தி மீட்டுட்டாரு. ஸ்தோத்திரம். கழுவிட்டாரு. அதோட விட்டாரா? பாவனை படுகொலை தூக்கி விட்டேன், நீ படைச்சுக்கோ. ரத்தம் சிந்தி உன்னை கழுவிட்டேன், அதோட நீ படைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாரா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் திரும்ப நம்ம பாவத்தில் விழுந்துருவோம் தெரியும். திரும்ப நம்ம பாவத்தில் விழுந்துருவோம் தெரியும். அதனாலதான் அவர் பிள்ளையாவே சத்தெடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். அந்த மெயின் பாயிண்ட் படிச்சுக்கிறோம். ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். ஒரு ரகசியத்தை அந்த தேவன் ஒரு கட்ட வைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனை வெளி புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்கு அவர் பண்ணின வாக்கு தத்துவத்திற்கு எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார்? உடன் சுதந்திரமாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப சரீரம் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமா வச்சுட்டார். இப்ப பிள்ளைகளா மட்டும் கிடையாது. அல்லேலூயா. இப்ப பிள்ளைனா ஒரு சின்ன பிள்ளை வளர்ந்து வருகிறது. 18 வயசுக்கு அப்புறம் மேஜர் ஆகுது இல்லையா? 18 வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பருவம் வரைக்கும் அவனுக்கு எதுவும் சொத்துக்களை கொடுக்க மாட்டாங்க. கேட்குதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது சொத்து கொடுத்தாங்களா? அதே கேட்குறீங்க. சண்டை போட்டு வாங்கினேன். ஆனா அவர் அப்படி கிடையாது. நல்லா கொடுப்பாரு உங்களுக்கு. ஏசப்பா நல்லா கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவர் ரத்தத்தால கழுவி சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்கி பிள்ளையா இருந்த நம்மள உடன் சுதந்திரனா ஆக்கிட்டாரு. உடன் சுதந்திரம் யாரோட சுதந்திரம் ஆக்கினார்? அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். சரி, உடன் சுதந்திரம் பொழுது நம்ம விசேஷமா குறிப்பிட்ட ஒரு சந்ததி, இயேசு கிறிஸ்து பிறந்த யூத சந்ததி. உலகத்திலே யூதர்களை தான் கடவுள் இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிறப்பதற்கு முன்குறிச்ச ஒரு சந்ததி தேவை, ஒரு மனிதன், ஒரு மனுஷி தேவை. ஆண்டவரே இந்த உலகத்தில் குழந்தையா பிறக்கிறதுக்கு ஒரு மனிதன், ஒரு மனுஷி, ஒரு மனுஷி தேவை, ஒரு பரிசுத்தமான ஒரு பெண் தேவை. இல்லையா? இல்லையா? ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார். இல்லையா? ஆபிரகாம் தெரிந்து ஒவ்வொரு அந்த வம்சத்தை தெரிந்து கொண்டு மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்தார். இல்லையா? கேட்குதா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த யூத சந்ததி தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யூதர்கள் யூதர்கள் தான் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். அவங்க தான் மெய்யான, இந்த உலகத்திலே மெய்யான கடவுளை அவங்க தான் வழிபட்டு வந்தாங்க. அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்கள தான் கடவுள் தான் அவர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று அழைத்தான், அல்லது தன்னுடைய மக்கள் என்று அழைத்தான். விசேஷம் பிள்ளைகள் என்று புதிய ஏற்பாட்டில் அதிகமாக வரும், பழைய ஏற்பாட்டில் பிள்ளைகள் அதிகமாக வராது. தன் மக்கள், தன்னுடைய சேவகர்கள், அலையிலும் இப்படி அழைத்தாரு. ஆனா பாருங்க, அடுத்து என்ன புதிய ஏற்பாடு வரும் பொழுது அது என்ன செய்யணும், அந்த யூதர்கள் மட்டுமல்லாமல் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அவர்கள் எல்லாரும் இந்த யூதரோடு கூட சரி, யூதர்கள்னா மாம்சத்தீகமான யூதர்கள் நம்ம நினைக்க வேண்டாம். அந்த யூதர்களுக்கு என்ன கடவுள் வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தாரு, வாக்கு தத்தங்கள்னா ஆபிரகாம்கிட்ட என்ன, பூமி முழுவதும் சந்ததியா நிரப்புமை, பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சந்ததியில கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லியிருந்தாரு. கிறிஸ்துவனுடைய சந்ததி, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யூதர்களுக்கு வந்தது இல்லையா? அதாவது ஆவிக்குரிய யூதர்களுக்கு. அப்ப இந்த யூதரோடு நம்மளையும் கனெக்ட் பண்றார், தேவனுடைய மக்களாய் தெரிந்து கொள்கிறார் இல்லையா? இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா, அப்புறம் ஆதாமி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தார். எல்லா ஆசீர்வாதம் பாரம்பரியமா வந்துகிட்டே இருக்கும். வந்தா புறஜாதிகளுக்கு வராது, ஏன்னா அவங்க எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களா இருந்தாங்க. யூதர்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை எங்க கொண்டு போய் சேர்த்துறாரு? நம்மளை எங்க கொண்டு போய் சேர்த்துறாரு? யூதர்களோடு சேர்த்துறாரு. வாயத்தை சொல்லுங்க, யூதர்களோடு. எந்த யூதர்களோடு சேர்க்கிறார்? இன்னும் சொல்லணும்னா அவங்க பைபிள் என்ன சொல்லணும்னா, மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவிக்குரியபடி யூதனானவனே யூதன் சொல்றார். நம்ம ஆவிக்குரிய ரீதியில யூதர்களை போல மாறிட்டோம், அவர்களோடு உடன் சுதந்திரம் ஆயிட்டோம், இயேசுவோடு உடன் சுதந்திரம் ஆயிட்டோம். ரெண்டு அர்த்தங்கள் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரம். அன்னைக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்து மேல கை போட்டு, அவர் நம்மள கை போட்டு தம்பி அண்ணன் சொல்லி நம்ம கூட்டிட்டு வந்து அப்பாட்ட கொண்டு போறாரு. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு உடன் சுதந்திரம் அல்லையா? இப்ப இந்த யூதர்களோடு கூட நம்ம சுதந்திரர்களாக்கி அவர்களை தேவன் எப்படி பார்ப்பாருன்னா பிள்ளைகளா பார்ப்பாரு. அவங்களுக்கு வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காரு. உன்னை தொடுகிறான், கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி அவனை யாருமே தொட விட மாட்டார். பாவம் செஞ்சால்தான் அவனை அடிப்பார். சரி, ஸ்தோத்திரம். ஆனா யூதர்களை தன் கண்மணி போல பாதுகாத்து வந்தார் இல்லையா? உண்மையான யூதர்களை. அதே போலதான் இப்ப அந்த லிஸ்ட் நம்மளை சேர்த்துட்டா, நம்மளை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து வருகிற உடன் சுதந்திரராக்கிட்டார் இல்லையா? இந்த ரகசியம் இது ஒரு ரகசியமா பவுல் சொல்லுகிறார் அல்லேலூயா. நமக்கு சொன்னது போல யூதர்கள் தேவ ஆலயத்துக்குள்ள போக முடியாது, பலிபீடத்துக்குள்ள போக முடியாது இல்லையா? யூதர்கள் ஒரு முறை இருக்கு. யூதர்கள் சொல்ற புறஜாதிகள் ஆலயத்துக்குள்ள போக முடியாது, புறஜாதிகள் பலிபீடத்துக்குள்ள போக முடியாது அல்லேலூயா. ஆனா யூதர்களாக்கி, நம்ம ஆசாரியர்களாக்கி, லேவியர்களாக்கி உடன் சுதந்திரராக்கிட்டாங்க அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்க எல்லாம் யாரு? ஒருவர் உடன் சுதந்திரர்கள், அடுத்த பிள்ளைகள், சகோதரர்கள். வெரி குட். ரத்தத்தால் கழுவப்பட்ட சகோதரிகள் சொல்ல மாட்டீங்களே, சகோதரர்கள் சொல்றீங்களே. சகோதரிகளுக்கு அவ்வளவு ஒற்றுமையா? சொல்லுங்க, சகோதரிகள் உடன் சகோதரிகளா இருக்குது. இயேசுவுக்கு நீங்கள் சகோதரிகள் அல்லேலூயா. சகோதரர்களா இருக்கிறோம் அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ஆனா பரலோகத்துக்கு போனா நீங்க சகோதரிகளா இருக்க மாட்டீங்க, அது ஏதாவது இருப்பீங்க, இயேசு கூட இருப்பீங்க
அல்லேலூயா. சரி, இங்கதான் ஆன பெண்ணு, அங்க எப்படி தெரியல. சரி, ஸ்தோத்திரம். அங்க இயேசு போல நம்ம எல்லாரும் அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். சுதந்திரங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப உடன் சுதந்திரமா இரண்டாவது என்ன சொல்கிறார்? ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களும். அல்லேலூயா. இது கொஞ்சம் பைபிள் ஸ்டடி போல இருக்கணும், தூங்கிடக்கூடாது. பிசாசு சொந்தங்களை தூங்க வைப்பான். அதாவது ஆனே ஒரு 4 அடி கீழே இறங்கி வந்துட்டேன். சோத்திரம். என்ன இருக்கிறது? ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் விட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த யூதர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்களோடு கூட நாம என்ன செய்யணும்? ஒரே சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் யாராவது எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க. இயேசுவுக்கு எப்படி? சரி, இப்ப நீங்க எப்படி சபையில எப்படி இருக்கிறீங்க? சபையில எப்படி நீங்க இருக்கிறீங்க? பெரும்பாலும் ஒரு 90% மார்க் போட்டோம். அடுத்து இன்னும் தெளிவா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா, அதே தான் தெளிவா சொல்லுங்க. சரீரமா இருக்கிறோம். எல்லாரும் 2 கையில் வச்சிருக்கப்பா. நாம் எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு இடத்துல நடைகள் வந்திருக்கிறாங்க, அவங்களும் ஒரே சரீரம் தான். அல்லேலூயா. அவங்க ஸ்தோத்திரம். அப்ப நீங்களும் இப்ப முத்தாநாள் வந்திருக்கிறீங்க, காந்திநகர் வந்திருக்கீங்க, தங்கமணிக்கடி, ஓடப்பட்டி, இல்ல ஒரு சில இடத்துல நாங்க இங்க வந்து வர்றோம் இல்லையா? நம்ம என்ன ஆயிட்டோம்? ஒரே சரீரம். அல்லேலூயா. ஆனா ஒருத்தருக்கு கால் வலினா ஒருத்தர் கால் வலிமா அப்படி திரும்பி போக கூடாது. அதே போல இப்ப யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்களும் நாம ஒரே சரீரம். இப்ப இயேசுவும் நம்மளும் ஒரே சரீரம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க ஒரே சரீரமா இருக்கீங்களா? வேலையை பார்த்துட்டு போனா என் வேலையை பார்த்துட்டு போறேன், ஆராதனை முடிச்சுல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செத்தாலே மூச்சல பிடிக்காது அப்படி இருக்கிறார். எல்லாரும் ஒரே சரீரம். அல்லேலூயா. ஒருத்தர் கையா இருக்காரு, ஒருத்தர் காலா இருக்காரு, ஒருத்தர் கண்ணா இருப்பாரு, ஒருத்தர் மூக்கா இருப்பாரு, ஒருத்தர் பிஞ்சிச்சு வச்சுருவோம். கை அந்த பிஞ்சு நகத்தை எப்படியே எடுத்து போட்டு போவோம். கை உதவி செய்யல. அல்லேலூயா. அது எவ்வளவு தூரம் குனியுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப தலையே குனியுது. ஒரு நகத்துல ஒரு இப்படி புண்ணு இருந்துச்சுன்னா காலில் புண்ணு நகம் குனிச்சு பார்க்கும் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப தலையே குனியுது. உங்களுக்கு ஒண்ணுன்னா தலைதான் இயேசு குனிற. அல்லேலூயா. நீங்க ஒரே சரீரமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப சர்ச்சைக்கு வர்ற நீங்க என்ன செய்யணும்? பக்கத்துல இருக்கிற சகோதரியை பார்த்து, என் சரீரம் உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு ஒண்ணு வலிக்குப்பா, ஆனா காசு சுத்தியில வேறப்பா, ஆனா பிரச்சனையில வேறப்பா. ஸ்தோத்திரம். உனக்கு வலிச்சா எனக்கு என்னப்பா? உன் வயிற்று வலினா நான் நீ போய் ஃபுல்லா சாப்பிட போறப்பா. உனக்கு வயிற்று வலினா நீ போய் படுத்துக்கப்பா, நான் போய் நல்லா சாப்பிட போறப்பா. சுத்திரம். என்ன வேணும் வேணும் வயிற்று வலிலாம் வேணும். சுத்திரம். சுத்திரம். நம்ம ஒரே சரீரம் சொல்றோம், துடிக்க வேண்டாமா? ஒரு சகோதரிக்கு என்னன்னா துடிக்க வேண்டாமா? இப்ப துளசிக்கு ஒண்ணுன்னா தர்சினி துடிக்க வேண்டாமா? அதான ஒரே சரீரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அதுக்காண்டி கைமாத்தல நீங்க கொடுக்க வேண்டாம். சரீரமா ஜெபம் பண்ணுங்க, அன்பு காட்டுங்க. அதாவது நீங்க பண காசு ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டாம். நீங்க என்ன செய்யலாம்? சரீரமா பாவிங்க, அவங்க மேல ஒரு அன்பை காட்டுங்க, அவங்க மேல ஒரு கரிசனை கொண்டுங்க. ஐயோ 2 வாரமா அந்த அக்கா வரலையே, என்னக்கா உடம்பு சரியில்லையாக்கா அப்படின்னு கேளுங்க. உங்க வயிற்று சுகமாயிடுச்சாக்கா, ஜெபம் பண்ணுங்க. என்னக்கா எப்படி ஒரு சோர்வா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க.
அல்லேலூயா. அதான் சரீரங்கிறது அந்த விசாரிக்கணும். அல்லேலூயா. இப்ப காலில் முள்ளு குத்திருச்சு, தலை விசாரிக்க போமா, போடா உனக்கெல்லாம் கால், நீ என் சொற்படிலாம் கேட்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு நீ கால் போவ, என் தலையை வேற எடுத்துட்டு போய்க்கிற தலை சொல்லுவோம். உடனே தலைக்கு குச்சி குத்தும் இல்லையா? குச்சி குத்துமா விட்டாரா? கால் வலிக்குன்னா. இப்ப பல் வலி வந்தா தலை வலிக்கும் இல்லையா? பல்லு தானே வலிக்குது, தலை இங்க வந்து வலிக்கலாம், நரம்பு வலிக்கும், வலிக்குதான் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டார் ஆண்டவர். நம்முடைய சரீரத்தை ஒரு ஜாயிண்ட்ல வச்சிருக்கிறார். அப்ப நீங்க அப்ப அந்த கால்ல ஒரு வலி இருந்துச்சுன்னா உங்களால தூங்க முடியுமா? காலை வந்து அடிபட்டுச்சு, ஒருத்தருக்கு காலை அறுத்துட்டாங்க, காலில் வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, அப்போ அடித்தாடா அப்படி தூங்குமா? கால் வெட்டப்பட்டு கிடக்கு, அவனுக்கு என்ன கால் தானே போயிருக்கு, அப்படி தூங்குமா? தூங்காது. கால் வெட்டப்பட்டா இப்படி தூக்குங்க வருங்க, நைட்டெல்லாம் அழுவும், ஐயோ ஐயோ வலிக்குது. சிலர் கை ஒடிந்துடும், கை ஒடி வந்துச்சு, இப்போ நைட்லாம் தூக்கம் இருக்காது, கை ஒடிச்சுன்னா. அது உள்ள சின்ன ஒரு ஜவ்வுல சின்ன கோளாறுனாலும் நமக்கு தூக்கம் வராது. அப்படியே எந்திரிச்சா அவங்க வேற இங்கே நைட்டை போட முடியாது, வீட்டில் நைட்டை போட்டால் இப்படி இருக்க தூக்கத்தை கெடுக்கிறீங்க இல்லையா? சிலர் மற்றவங்களும் பாவம் நைட்டு வேலை பார்த்து காலையெல்லாம் வேலை பார்த்து நைட்டும் படுத்து இருப்பாங்க, வலிக்குமா? ஒரு சின்ன ஜவ்வுல லைட்டாக கீரல் விட்டா கூட தூக்க முடியாது. அப்படியே சிலர் கையை அப்படியே வச்சு படுத்து, இப்போ கை வெளில படுத்துருந்தேன், இப்படி கையை அப்படியே வச்சுட்டு படுத்துருக்கோம், ஹோல் பாடி அசையக்கூடாது, அப்படியே குறுக்கு வலி. இப்போ ஜாயிண்ட்ல ஜவ்வுல லைட்டாக கிழிச்சிருந்தாலும் அப்படியே படுத்தே இருங்க சார், ரெஸ்ட் தான் சார், 2 மாசம் 1 மாசம் படுத்தே. இந்த லைட்டா ஜவ்வுல லைட்டா கிழிஞ்சதுக்கே அப்படியே படுத்து கிடக்க ரெஸ்ட். அது ஒன்று சேர அன்னைக்கு ஒன்று சேர்ந்து அப்புறம் டக 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 டக்கு ஓடுது. இப்படிலாம் சொன்னதெல்லாம் தூங்கிடுவீங்கப்பா, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இல்லையா? தூங்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரே சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், ஒரே சரீரமா இருக்கிற பிள்ளைகள், ஒரே சரீரமா இருக்க வேண்டிய பிள்ளைகள் அஜாக்கிரதையா, நீ என்ன நான் என்ன, நீ அங்க நீ ஒரு போக்குல போ, நீ இப்படி இருந்தா நான் எப்படி இருந்தாங்க, நான் இதுவும் வரும். சிலர் கை கூட கொடுக்காம போயிடும், முகத்தை கூட கட்டாம போய் விடுகிறோம். இது கிறிஸ்துவின் சபையா? கிறிஸ்துவின் அவயமா? கிறிஸ்துவின் சரீரமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். வெட்டி வெட்டியே வச்சிருக்காரு காலை. அந்த காலை மறந்துச்சு வந்து பார்த்தேன், மொத்த காலம் அப்படியே நொட்டி வந்து அந்த காலம் எடுத்து என் மகன் எங்கேயோ ஒத்துக்கி வச்சுட்டு போயிட்டான். நாளைக்கு பொறுத்துட்டு வந்துடுறேன், அடுத்த வாரம் பொறுத்துட்டு வந்துடுறேன் காலை அப்படி வச்சிருக்காரா? அல்லேலூயா. ஒரு நகை வடிச்சா கூட சர்ச்சுக்கு வர மாட்டீங்க, லீவ் போட்டுருக்கீங்க. லைட்டா காய்ச்சல், ஐயோ காய்ச்சலமா இருக்கு, தூக்கிறோம். பாடி பாஸ்டுக்கு என்ன வந்தா கொலையாவது கொட்டுவாரு, இங்கேயாவது போய் தூக்குவோம். அந்த இதை வச்சுட்டு போடா, செல்போனையாவது வச்சுட்டு போடா. புரியுதா அவங்களுக்கு? ஸ்தோத்திரம். காலை வெட்டியா வச்சிருக்காரு, கையை வெட்டியா வச்சிருக்காரு, கண்ணை பிடிங்க வச்சிருக்காரு. நீ கண்ணை போத்திட்டு வா, வரும்போது கண்ணை வச்சுட்டு வா, பல்லு செட்டெல்லாம் வச்சுட்டு, பல்லு செட்டே வச்சுட்டு வந்துடலாம். ஆண்டவர் வேதனைப்படுறார் நம்மளை பார்த்து. நம்மளெல்லாம் பார்த்தோம்னா ஆண்டு உண்மையிலே பரலத்துக்கு உள்ள விட மாட்டாரு. ஏதோ கிருபையினால பரலத்துக்கு போறோம் சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி கட்டி எடுத்திருக்கிறாங்க, போய் பார்த்துருக்கிறோமா சபை விசுவாசிகள் நம்ம? அல்லேலூயா. பாஸ்டர் உங்களுக்கே உடம்பு சரியில்லை, எங்களால் வர முடியாது பாஸ்டர், அந்த நிலவை எங்க இருக்கிறீங்க, நாங்கள் போனாதான் சாப்பாடு. சரி போயிட்டு வந்து சாயங்கால நேரமா நைட் நேரமா ஒரு ஃபோன் பண்ணி யாருக்கா விசாரிச்சிருக்கிறோமா? அல்லேலூயா. யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணி இருக்கிறோமா? எனக்கு என்ன சொல்லி வர்றோம், எனக்கு என்ன போறோம், கஷ்டம் வர்றதே 11:30 தான் வர்றேன், என்னை போட்டு இந்த இப்படியா படிக்கிறீங்க, அது கூட வர வேண்டாமா? யோசனை பண்ணி பாருங்க.
இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? அந்த இயேசு ஒன்று யூதர்களோட சரீரமா இருக்கிறோம், ஒன்று சபையில நம்ம ஒருத்தருக்கு சரீரமா இருக்கு, இன்னொரு மேலே எங்க கேட்கிறார் பாருங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம் சொல்றாரு. அல்லது எபேசியர் அதே பாருங்க, எபேசியர் புஸ்தகத்துல சொல்றாரு. எந்த வாசனத்தை சொல்லுங்க? சொல்ற 4ஆம் வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். எபேசியர் 4:12 சொல்றாரு. அல்லேலூயா. வாசிப்பாங்க, கீழே இருக்கோம். பரிசுத்தவான்கள் சீர்படுவது பற்றி விசேஷங்களையும் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய தனது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய கிறிஸ்துவின் வாயத்தற்கு சொல்லுங்க, வாய் அது மாதிரி சொல்றீங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இது என்னது? சபை. கிறிஸ்துவின் நீங்க உலக கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரம் நீங்க ஃபுல்லா கிறிஸ்துவின் சரீரம். இன்னும் சொல்லப்போனா நம்ம சரீரமே இயேசுவின் சரீரம் தான். நீங்க கிறிஸ்துவுடையவர் அல்ல. உங்கள் சரீரம் அவராலே பெற்றும் அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆலயம் உங்கள் சரீரம். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சரீரமாகி ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் இருக்கிறீர்கள். இயேசுவின் சரீரம். நீங்கள் எல்லாம் இன்னும் சொல்றாரு பாருங்க, சோத்திரம். அவர் சொல்லணும் முக்கியமான வசனம் பாருங்க. அதே இதுல இன்னும் சரி, அது வேண்டாம். இன்னொரு வசனம், முக்கியமான வசனம், அது 5:30 வாசிக்க பாருங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய சரீரத்திற்கும் எலும்புகளுக்கும் எலும்பு கூட நீ எலும்புகள் ஆயிட்டுன்னு சொல்ற. இயேசுவின் எலும்பு யார் எலும்பு சொல்லுங்க, சொல்லுங்க. என் எலும்பு போகுது, என் எலும்புரிக்கு போகுது. அவர் உங்களுடைய எலும்பு பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாயும் அவருடைய மாம்சத்தின் அவருடைய எலும்புகளுக்கும். அவருடைய இயேசுடைய எலும்பு. நீங்க அதான் பைபிள் தான் சொல்றேன். நீங்க என்ன புதியசா பாசு பொதிக்கிறேன்னு நினைக்கிறேன். பைபிள் இருக்குன்னு சொல்றேன். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள். இயேசு நீங்க யாரு? நீ யாருப்பா? நீ சொல்ல இயேசுவின் எலும்புன்னு சொல்லுப்பா. நான் இயேசுவின் எலும்பு. நீங்க யாருங்க? இயேசுவின் எலும்பு. அல்லேலூயா, சோதரம். இயேசுவின் எலும்பு. நீ எலும்பு, நீ எலும்பா மாறிடாத. நீ எலும்பு அல்ல, நீ இயேசுவின் எலும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசுவின் எலும்பா இருக்கிறோம். இயேசுவின் எலும்புனா உங்க நீங்க இப்ப அவயமான கால் இருக்கிறோம், அறுக்கிறோம். அறுத்த என்ன வருது? வெரி குட். அடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குது? சதை இருக்கு. சதையாத்தா எலும்பு. இப்ப எலும்பு தெரியுதா? அந்த எலும்பா நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, இயேசுவின் எலும்பு நீங்க. அல்லேலூயா. எலும்புக்கு உரியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய மாம்சத்துக்குரியவர்களும். அல்லேலூயா. அதான் இன்னும் பாயிண்ட்ல சொல்றாரு, அவருடைய எலும்பு. இன்னும் என்ன டெவலப் பண்ண ஆடு கொடுங்க. இந்த எலும்புகளுக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய எலும்பு. அவருடைய எலும்பு. அவருடைய எலும்பு யாரும் கேட்டா நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? அவருடைய சரீரம். இப்ப நம்ம எல்லாம் சபையாகிய சரீரம். நம்ம சரீரம் தலையாடு